இங்கே போன வாரம் ஃபுல்லாகவே வந்து கடவுள் வந்து நம்மளை ஏன்டா இப்படி சோதிக்கிறார், நம்மளுக்கு மட்டும் சோதனைக்கு மேலே சோதனை கொடுத்துட்டே இருக்காருடா. அதுவும் குழந்தைங்க விஷயத்தில் முடியல எங்களால். பாவம் ஹஸ்பண்ட் ரொம்ப அழுதுட்டாங்க இந்த தடவை. பையனுக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்து 1 வீக் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு. பாப்பாவும் வந்து யாருக்கிட்டையுமே போக மாட்டாளா, அழுதுகிட்டே இருக்கா அவளும். சரி அவளை பார்த்துக்கவும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளையும் கூட வச்சுட்டு 2 பேரையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். மாமியார் வந்து சமைச்சு கொடுக்குறது, அப்புறம் அவங்க ஒரு நாள் லீவ் போட்டு பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அம்மா ஒரு நாள், அப்புறம் நைட்டில் ஸ்டே பண்ணுறது. ஹஸ்பண்ட் வந்து வெளியிலே தான் உட்காந்துருந்தாங்க லீவ் போட்டு. பாவம் அவங்களும். தம்பிக்கும் வந்து ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அவன் கால் நடக்க முடியாமல் ஆகி அப்புறம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டான். அவனுமே சாப்பிட முடியாமல் இப்போ ஒரு வாரம் எப்படா வீட்டுக்கு வருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் தம்பிக்கும் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடும் ஒரு நிலமை. ஹஸ்பண்ட் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு நான் க்ளீன் பண்ணுற மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே இந்த கல்லுப்பு மஞ்சள்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வீட்டை தொடச்சிட்டு சாமி கும்பிட்டுடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து மதியமே பூ வாங்க